ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 Peter 2:24 நாம் பாவத்துக்கு செத்து தேவ நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்ம பாவங்கள் எல்லாம் சிலுவிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் சொல்லுகிறார், தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஏற்கனவே சுகமாக்கி விட்டார். அந்த சுகத்தை நாம் பார்க்கும்படிக்கு நம்ம இடத்துல ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை மட்டும் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்து கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கிறிஸ்துவையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து நம்மிடத்திலே விசுவாசத்தை மட்டும் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை சுகமாக்கி விட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட வசனங்களை நம்ம சொல்ல வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்ல வேண்டும். பகலிலே வெயிலாயிலும் இரவில் நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். நான் போகிற வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம் எண்ணி கிடக்காத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். நீ உன்னை அதிசயங்களை காணப்படுவன், என்னை அதிசயங்களை காண செய்வார் என்று விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நமக்காக இனி ஒன்று புதுசா செய்ய போறதில்லை, எல்லாவற்றையுமே செய்து விட்டார். அவர் தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம ஆண்டவர் ஏற்கனவே சுகமாக்கி இருக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுடன் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே திரும்பூருக்கு பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா என்று சொல்லி நாம் பிள்ளை என்கிற உரிமையோட ஆண்டவர் செய்து முடித்த கல்வாரிசில் ஆண்டவர் இயேசு செய்து முடித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் உரிமையோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். எப்படி அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ விசுவாசத்துல வஸ்திர தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாலோ அதே போல விசுவாச உரிமையோடு அந்த ஆசீர்வாதங்களை, சுகத்தை, நன்மைகளை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.